சூப்பர் ஹிட் தொடர்களோட இயக்குனர் திரு விக்ரமாதித்தன் அவர்களோட இயக்கத்துல டிடி தமிழ் தொலைக்காட்சியில 150 எபிசோட்ஸ் கடந்து வெற்றிகரமா ஒளிபரப்பாயிட்டு இருக்கக்கூடிய மெகா தொடர் தான் தாயம்மா குடும்பத்தார். நம்ம தமிழ் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு தமிழ் படங்களை கொண்டாடுறாங்களோ, எந்த அளவுக்கு நல்ல நல்ல படங்களை சப்போர்ட் பண்றாங்களோ, அதே அளவுக்கு மெகா தொடர்களையும் அவங்க சப்போர்ட் பண்ண தவறுறதே இல்லை. அதே அளவு அப்படின்னு சொல்றதை தாண்டி அதை விட ஒரு படி மேல சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தினம் தினம் அவங்க தொலைக்காட்சிகள்ல தொடர்களை பார்க்க நம்மளோட குடும்பத்துல ஒரு அங்கமா அதில் நடிக்கிறவங்களை கொண்டாட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த வகையில நம்ம தாயம்மா குடும்பத்தாரையும் தங்களோட குடும்பமா நினைச்சு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம தாயம்மா, சித்தப்பா, சட்டநாதன், பாக்யா, ஷாம்லான்னு எல்லா கதாபாத்திரங்களும் நம்மளை சந்திக்க வந்திருக்காங்க. ஸோ உங்க எல்லார் சார்பாகவும் முதல்ல அவங்கள வெல்கம் பண்றதுல ரொம்பவே சந்தோஷம். அண்ட் இந்த தருணத்துல நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக டிடி தமிழ் தொலைக்காட்சியிலிருந்து ஸ்ரீ ஆர் கிருஷ்ணதாஸ் டிடிஜி, ஸ்ரீ குருபாபு நியூஸ் டைரக்டர், நியூஸ் கன்சல்டன்ட் ஸ்ரீ ஜனார்தனன், டிடி ப்ரொடியூசர் எஸ் வி வெங்கட சுப்பிரமணியன் and Sri Vignesh HOP R Srinivasan இங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ராடான் மீடியா ஒர்க் சார்பா உங்களை வெல்கம் பண்றதுல ரொம்பவே சந்தோஷம். So without any further delay, எல்லாருக்கும் வணக்கம். தாமதமாக ஆரம்பிச்சதுக்கு ரொம்ப சாரி. நான் ஒரு பர்சனல் வேலையாக இருந்தேன். முதல்ல டிடிக்கு என்னுடைய நன்றியும் அவங்க 50வது வருஷத்தில் அவங்களுக்கு வாழ்த்துக்களும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். டிடி இஸ் அ ஸ்லீப்பிங் லயன். அது எழுப்பி விட்டா இட் இஸ் அ லயன். அதை எழுப்புறதுக்கான எல்லா முயற்சிகளும் எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்கோம், மும்மரமாக வேலை பார்த்துட்ருக்கோம். அப்பொழுது இப்போ தாயம்மாங்கிற சீரியலில் விக்ரமாதித்யன் அவர் இதுக்கு முன்னாடி என் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு, செல்லம்மாவில் ஒர்க் பண்ணியிருக்காரு. என்னுடைய ஆஸ்தான ரைட்டர் குமரேசன், நிறைய ராணி இது போன்ற வெற்றி, வேற என்ன செல்வி இல்லை ரைட் வாணி எல்லாமே நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் டயலாக் ரைட்டர் கென்னடி அவர்கள் இருக்காரு இங்கே. அவங்க ராணின்னு நாங்கள் கூப்பிடுவோம். ராணி தானே? ஓகே. அண்ட் செந்தில் நாதன் எனக்கு டைரக்டர். அப்போ பூந்தோட்ட காவல்காரனுங்கிற படத்தில் டைரக்டராக இருந்தார். இப்போ பெரிய நடிகர் ஆகிட்டார். அங்கே நந்தகுமார் சார் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், ஆஸ்தான ஜோசியர் அவர். பட் அவர் சிவாஜி கணேசன் போல் நடிக்க வேண்டும் என்று திரைக்கு வந்தவர், சின்ன திரைக்கு வந்துட்டார். எங்கள் கம்பெனியில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாம் இளம் நடிகர்கள். ப்ளீஸ் யூ ஆல் ஹேவ் டு இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். சொல்லுங்கள். என் பேர் விட்டல். நான் இந்த தாயம்மா குடும்பத்தில் மேமோட செகண்ட் சன்னா பண்ணுறேன். அந்த கேரக்டர் பேர் பரத். பிரபா என் பேர் கேமராமேன். சொல்லுங்க. இந்த ப்ராஜெக்டோட டிஓபியாக ஒர்க் பண்ணுறேன். தேங்க்யூ. டிஓபியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ரைட். வாய்க்குள்ளேயே பேசாதே. ரைட். நான் தாயம்மா குடும்பத்தாரில் கௌரி, அம்மாவோட கடைக்குட்டி கடைசி பொண்ணா நடிக்கிறேன். And my name is Prahashita. எல்லாருக்கும் வணக்கம். இவங்க ஒரு பிரபல நடன கலைஞர். தேங்க்யூ மேம். இன்னும் செட்டுக்குள்ள டைலாக்கே நடனம் ஆடிக்கிட்டு தான் பேசுவாங்க. சொல்லுங்க. தேங்க்யூ மேம். என் பேர் ரேகா. தாய்மா குடும்பத்தாரில் நான் பாக்யம் கேரக்டர் பண்ணுறேன். அதுக்கு நான் பாக்யம் பண்ணியிருக்கேன். மேம் கூட நடிக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்காக எத்தனையோ பேர் வெயிட் பண்ணுற இடத்துல கடவுள் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த மேடையில் நான் நிற்கிறதுக்கு குமரேசன் சாரும் ஒரு காரணம். அப்புறம் ஃபர்ஸ்ட் சீனுக்கு மோகன் சார் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது. இவங்க நின்னாவே கை காலெலாம் எனக்கு நடுங்கும். ஆனாலும் விளையாட்டாக தான் பேசுவேன், கை காலெலாம் நடுங்கும். பட் டயலாக் மேம் முன்னாடி ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருக்கணும்னு. உண்மையாகவே இந்த மேடையில் தாயம்மா குடும்பத்தார் சீரியல் பேர் மாதிரி இல்லை சார். நாங்கள் ஒரு குடும்பம் மாதிரி தான். எல்லாருமே மார்னிங்லேருந்து நைட் வீட்டுக்கு போகிற வரைக்கும் டைரக்டர் சார்லேருந்து எல்லாம் எங்கள் டீம், கேமராமேன்லேருந்து எங்கள் கூட என் பொண்ணாக நடிக்கிறேன், ஹஸ்பண்டாக நடிக்கிறவங்ககிட்ட வரைக்கும் நாங்கள் எல்லாம் ஒரு குடும்பம் மாதிரி தான் நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். சொல்லாத அப்புறம் தப்பாக சொல்லிடுவாங்க. அப்படிலாம் சொல்ல மாட்டேன். குடும்பமாக இருக்கும்னு சொன்னேன். அப்போ ஆமாம். அடுத்தது உங்களுக்கு அறிமுகமே வேண்டாம். பூவிலங்கு மோகன் அவர்கள். அவர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேலண்டட் ஆக்டர்ஸ் டெலிவிஷனில். அந்த பாலச்சந்தர் சார் காலத்துலேருந்து அவர் டெலிவிஷனுக்கு பாலச்சந்தர் சார் தானே தண்ணீர் பூவிலங்கு அதான் பூவிலங்கு மோகன். அவர் எல்லா கதாபாத்திரமும் நல்ல சின்சியராகவும் நல்ல டிஃப்ரெண்ட்டாக பண்ணக்கூடியவர்.
I have great appreciation for him. நன்றி மேடம். இந்த தாயமா குடும்பத்தாரில் அந்த சட்டநாதன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது இதுவரைக்கும் நான் பண்ணாத ஒரு கேரக்டர். நான் நிறைய ஆல்மோஸ்ட் மோர் தென் 200 சீரியல்ஸ் நான் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பண்ணுறேன். ஸோ நிஜமாவே எனக்கு வந்து அவ்வளவு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்குது ரெடானில் வந்து இந்த கேரக்டர் பண்ணும்போது. டைரக்டர் சார் ஆகட்டும் சரி, கேமராமேன் த ஹோல் டீம். ஏன்னா அவங்க வந்து என்னென்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது அந்த கம்ஃபர்ட் ஜோன் நான் சொல்கிறது என்னென்னா இந்த ஸ்கிரிப்ட் வரும்போது ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஃப்ரீடம் ரொம்ப அழகாக இருக்குது ரெடானில். தட் இஸ் த ரீசன் தாயமா குடும்பத்தார் வந்து இந்த அளவுக்கு வந்து ஹிட் ஆகிருக்கு அப்படின்னா தட் இஸ் த ரீசன். ஏன்னா போன உடனே எல்லாருமே அப்படியே ப்ராம் பண்ணுவாங்க, அப்படியே சொல்லுங்க அப்படின்னு அப்படிலாம் இல்லாமல் ஒருத்தர் சொல்கிறத கேட்டுக்கிட்டு கரெக்டாக அந்த எண்ட் ரிசல்ட் அழகாக கொண்டு வரணும்னு எல்லாரும் அவ்வளோ போராட்டமாக இது ஒரு ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு தூர்தர்ஷன் வந்து பிரபலமாகிட்டு இருக்க திரும்ப வந்து என்ன நடுவில் வந்து தூர்தர்ஷனில் வந்து கொஞ்சம் ரொம்ப ஏன்னா தூர்தர்ஷன் தான் எனக்கு ஃபஸ்ட்டு நான் வந்தது 1970s தியாகச்சுடர் அப்படிங்கிற அப்போல்லாம் செவ்வாய்க்கிழமை தான் ட்ராமா, அப்போ கேபிள் சேனலே கிடையாது. ஸோ இப்போ தூர்தர்ஷன் வந்து திரும்ப எல்லாருமே நம்ம சென்னையை விட்டு தாண்டி போனோம்னா தூர்தர்ஷன் பார்க்குறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய இந்த வில்லேஜஸ்லாம் போனீங்கன்னா தூர்தர்ஷன் தான் அவங்க பார்க்குறாங்க அவங்க. ஸோ இது இந்த மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்லேயும் இந்த ஷுட் became a very popular serial. ஆல்மோஸ்ட் இது பாப்புலர் ஆயாச்சு. பட் ஸ்டில் ஏன்னா இப்போ மற்ற சேனல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த யூடியூப் அது இது அவங்களோட இதிலே வந்துடுறதுனால மேபி இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம்னு நம்ம சொல்லலாம் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கும்போது கண்டிப்பாக இது அத்தனை பேரையும் போய் ரீச் ஆகும். மேலும் மேலும் இந்த 150 எபிசோட்ஸுங்கிறது இதுவும் ஒரு 1000 எபிசோட்ஸ் போகணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நான் ஆண்டவன் வேண்டுகிறேன். எல்லாரும் எல்லா நலனும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று ஆண்டவன் வேண்டி கொடுக்கிறேன். நன்றி. ஹாய், என் பேர் சந்தியா. தாயம்மா குடும்பத்தாரில் பாக்கியா சட்டநாதன் அவங்களோட டாக்டராக பண்ணுறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் அர்ஜுன். தாயம்மாவோட முதல் சன்னா பண்ணுறேன் ராம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வினோத்குமார். தாயம்மா குடும்பத்தாரில் ராணி அம்மாவோட சன்னா பண்ணுறேன், வில்லனா பண்ணுறேன். தேங்க்யூ. சாதாரணமாக அவங்க கூட நடிக்கிறதுக்கே பயப்படுவோம். இப்போ நீங்கள் அவங்கள வச்சுக்கிட்டு பேசுனா நான் என்ன பேசுறதுன்னு புரியல. என் வாழ்க்கையில் நான் 2 பேருக்கு கடன் பட்டிருக்கேன். ஒன்று நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், அடுத்தது ராதிகா மேடம். நான் இன்னைக்கு கலைமாமணி அவார்டு வாங்கினேன்னா அதுக்கு முழுக்க அவங்க தான் காரணம். ஆக எல்லா புகழும் அவங்களே சாரட்டும். நன்றி, வணக்கம். இப்போ அவங்களுடைய சீரியலில் நடிக்கிறேன்ல, அவங்க சீரியலில் இருக்கேன். அவங்களாம் சொல்லிட்டு வரலாம் நான் நடிக்க போகிறேன் அப்படின்ட்டு. ஆனால் நான்லாம் வந்து ஷூட்டிங் போகிறேன்னு சொல்லிட்டு தான் வருவேன். என் பசங்களும் அப்படி தான் ஸ்கூல் போகிறேன்னு தான் சொல்லுவாங்க, அதனால் படிக்க போகிறேன்னு சொல்ல மாட்டாங்க. அதனால் அவங்க வந்து அவங்க முன்னாடிலாம் நடிக்கிறதுன்றது சாதாரண விஷயம். அது மட்டும் இல்லை, சரத்குமார் சாரையும் நான் வந்து அவர் கேரக்டர் ரோல் பண்ணிகிட்டு இருந்தவர் பாலைவன பறவைகள் மூலிமா கதாநாயகனாக உயர்ந்தார். அதுக்கப்புறம் நானும் அவரும் ஒரு 6-7 படம் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். அப்படியே எங்களுடைய குடும்பத்தில் அவங்க குடும்பத்தில் நாங்களும், எங்கள் குடும்பத்தில் அவங்களும் அப்படியான ஒரு ஒன்றா இணைந்த குடும்பங்கள். இந்த இதில் வந்து இந்த தாயம்மா சீரியலில் வந்து நான் இப்போ தான் வந்தேன். பிகினிங்லலாம் இல்லை, இப்போ தான் வந்தேன். ஏழுமலைன்னு ஒரு கேரக்டரு. ஒய்ஃப் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடக்கிற மாதிரி ஒரு பவ்யமான ஒரு புருஷன். நாடு வந்து இன்னும் நிறைய உச்சத்தை நிறைய சாதனையை செய்வாங்க. அவங்களுக்கு அதுக்கான எல்லா திறமையும் இருக்கு. அவங்க வந்து ஒரு விஷயம்தான் தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து சினிமாவில் ஒரு பல்கலைக்கழகம் சொல்லலாம், ஏற்பட்ட ஒரு. அப்புறம் இன்னொன்று என்னன்னா, போல்டான ஒரு லேடி, அதான் அயன் லேடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து மேடம் தான். எந்த விஷயத்தையும் போல்டா டிசிஷன் எடுப்பாங்க, போல்டா பேசுவாங்க. அதில் ஒரு கரெக்டாக இருக்கும். அது பேச்சுலேயும் ஒரு கரெக்டாக இருக்கும், ஒரு கண்ணியம் இருக்கும்.
இதுக்கு மேலே நான் வந்து இன்னும் நான் வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல் லேடி மேடம். பத்திரிகைக்காரங்களுக்கும் ஊடகவியலுக்கும் வந்திருக்க அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியுடன் முடிச்சுக்கிறேங்க. எல்லாருக்கும் வணக்கம். மேடம் பற்றி நான் தனியாக சொல்ல தேவையில்ல, உங்களை விட எனக்கு அதிகமாக தெரியாது கூட. இருந்தாலும் மேடம் கிரியேட் பண்ண இந்த ரேடான் பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். 22 இயர்ஸாக இந்த ரேடானில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதை நான் பெருமையாகவே சொல்லிக்கிறேன். மேடம் எனக்கு தெலுங்கு ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்தாங்க, தமிழ் ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்தாங்க. ஆஸ் ஏ பிகினராக வந்தப்பறம் அவங்க என்னை இன்வைட் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா மேடம்க்கு அகெயின்ஸ்டாக அவங்க நாத்தனாராக நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இந்த ரோல் மேடமோட நடிக்கிறது பெரிய விஷயம். அவங்களுக்கு ஆப்போசிட் ரோலாக நடிக்கணும்னா அப்போ அவங்க எவ்வளோ நல்ல ஒரு பெரிய நடிகைன்னு எல்லாருக்கும் உலகத்துக்கே தெரியும். நம்ம இந்த இந்தியா மட்டும் இல்லை, ஆல் ஓவர் வேர்ல்டுக்கு தெரியும். அவங்களுக்கு ஈக்குவலாக நடிக்கணும், நல்லா நடிக்கணும். மேடம் வந்து மேடம்க்கு அகென்ஸ்டாக நடிக்கிறப்ப நம்ம அட்லீஸ்ட் ஓரளவுக்காவது நடிக்கணும்னு நான் ரொம்ப 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 ஃபீல் பண்ணி நடிப்பேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இன்னொன்று முக்கியமாக சொல்லணும்னா, ரேடான்ன்றது ஒரு பெரிய நிறுவனம். அது இத்தனை வருஷமாக போயிட்டுருக்கு, தொடர்ந்து போயிட்டுருக்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதாவது மேடம் நடிக்கிறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு யாருமே அந்த ஒரு படமோ இல்லை சீரியலோ மிஸ் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் மிஸ் பண்ண மாட்டேன். அவங்க கோ ஆர்டிஸ்டாக இருக்கலாம், பட் ஆஸ் ஏ ஆடியன்ஸாகவும் நான் அவங்கள ரொம்ப 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 விரும்புகிற ஆள். என் சின்ன வயசுலேருந்து அவங்கன்னா எனக்கு தனிப்பட்ட மரியாதை இருக்குது. என்றைக்கும் அவங்ககிட்ட இது சொல்கிற தைரியம் என்கிட்ட இல்லை. பிகாஸ் ஐ ரெஸ்பெக்டர். அவங்க பயப்படுத்துகிறாங்க அதெல்லாம் இல்லை, அவங்க மேலே இருக்கிற மரியாதை தான் அதுக்கு காரணம். நம்ம கரெக்டாக இருக்கணும். மேடம் எப்படி அவங்க வந்து எல்லாருக்கும் ஒரு எப்படி சொல்வாங்க, நம்மளுக்கு எல்லாம் ஒரு மோட்டிவேஷன். நம்மளும் அவங்க மாதிரி இருக்கணும். நம்மளும் என்ன பார்த்து சொல்லுவாங்க, நீங்கள் சீரியலில் நடிக்கிறது போல்டாக நடிக்கிறீங்க, மோட்டிவேஷன். ஆனால் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எனக்கு மோட்டிவேஷன் அவங்க. அதனால் அதுவும் இல்லாமல் இந்த ரேடான் நிறுவனத்தில் நடிக்கிற எவ்வளோ கம்ஃபர்ட்னா டிசிப்ளின். ஃபஸ்ட் திங் டிசிப்ளின், சேஃப்டி. எதாக இருந்தாலும் நம்ம மேடம் இருக்காங்கன்ற தைரியத்தில் என்ன நம்ம கரெக்டாக இருந்துக்கலாம். மேடம் கிட்ட சொல்லலாம். நம்மளுக்கு எல்லா விதமான கம்ஃபர்ட் ஜோனும் அவங்க கொடுப்பாங்க. அதே மாதிரி ஸ்ட்ரிக்டாகவும் இருந்துப்பாங்க. அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் தான் அவங்களை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. அவங்கள ஃபாலோ பண்ணி நானும் அப்படியே போகணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஸோ மச் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தாயம்மா குடும்பத்தார் சீரியல்ல டிடி தூர்தர்ஷன். நல்லா ஜாலியா பேசிட்டு இருந்தீங்களே, என்கிட்ட பேசுங்க. மேம பத்தி சொல்லணும் அப்படின்னா, really I am so happy to work with ma'am. அவ்வளோதான். ஒரு வேர்ட்ஸில் சொல்லணும்னா இது மட்டும்தான். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் விக்ரமாதித்தன், இந்த சீரியலோட இயக்குனர். என்னை செலக்ட் பண்ணது மேடம். மேடத்தை பார்த்தது வந்து 13 வயசில் 8வது படிக்கும்போது பார்த்துருக்கேன். அதாவது 8வது படிக்கும்போது ஸ்கூல் கட் அடிச்சுட்டு வேலூர் ராஜா தேட்டரில் போக்கிரி ராஜா படம் டிக்கெட் கிடைக்காம அடித்து பிடிச்சி லேட்டாக போய் டோர் தந்த சினிமா ஸ்கோப்பு
பிரம்மாண்டமாக தெரியுது சாங்கு. இவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தது தான் ஃபஸ்ட்டு அவங்கள பார்த்தது. அதுக்கப்புறம் செல்லம்மா அப்படின்ற தொடர் இயக்கிற வாய்ப்பு கிடைச்சது. உண்மையாகவே என்னென்னா அவங்கக்கிட்ட வந்து ஒரு 2 விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். டைரக்ஷன்றது சீரியலில் வந்து பெரிய விஷயம் கிடையாது. உண்மையாகவே இருக்கிற சீனை கரெக்டாக எடுத்து கொடுத்தாலே போதும். கரெக்டான ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட பர்ஃபார்மன்ஸ் வாங்கணும், அதெல்லாம் இருக்குது. என்னென்னா எல்லாருமே ஸ்க்ரீன் ப்ளே பற்றி பேசுவாங்க, இவங்க சீன் ப்ளே பற்றி பேசுவாங்க. ஒவ்வொரு சீன்லேயும் ப்ளே இருக்கணும்னுவாங்க. அது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு இப்போ முதல்ல வந்தப்போ. எனக்கு அப்போ தான் கரெக்ட் அப்படின்னு தோணுச்சு. ஒவ்வொரு டைலாக்கையும் ஷார்ப்பாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஒரு சீன் மிஸ் ஆனாலே நம்ம ட்ராக் ஆகிடும். அந்த மாதிரி விஷயம்லாம் அவங்ககிட்ட கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி அவங்க பாராட்டுறதும் சரி, நல்லா இருந்துச்சுன்னா பாராட்டுவாங்க. அந்த பெருந்தன்மை அவங்களுக்கு நிறையா இருக்குது. நான் நிறையாத்தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். வெளிப்படையாக பேச மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அவங்ககிட்ட பாராட்டு வாங்குறது வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் டாக்டர் பட்டம் வாங்குற மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும். நிஜமாக சொல்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியாத விஷயங்களே தெரியாது. நான் போய் இதை சொல்லுவோம், மேடம் நீங்கள் வந்து இப்படி வர தெரியும் போ அப்படின்றவாங்க. ஏன்னா எந்த விஷயத்த சொன்னாலும் ஓகே. அப்போ நமக்கு வேலை செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு டைலாக் ஒரு வாட்டி படித்து காட்டு வந்தாலே போதும். ஒரே டெக் தான், 10 நிமிஷம் போகுது, 10 நிமிஷம் போகும், அசால்ட்டாக நடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது மிகப்பெரிய இந்த மாதிரி திறமைசாலி, அதான் பொம்பளை சிவாஜி, அப்புறம் லேடி சூப்பர் ஸ்டார் எல்லாமே பட்டம் அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. முதல்ல ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க, இப்போ அது கண்டினியூ ஆகுது. இந்த மாதிரி ஒரு ஸ்டாரை வந்து வச்சு இயக்குறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு வந்து கூட சப்போர்ட் பண்ணுற நம்ம ரைட்டர் குமரேசன் சார், டைலாக் ரைட்டர் கென்னடி சார், கேமராமேன் பிரபாகர், நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு, அப்புறம் இளவரசர் சார் எல்லாருமே இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஒர்க் பண்ணவங்க சுபா, அப்புறம் சுகுமாரன், இவங்க எல்லாமே இருந்தாங்க. அதில் ரொம்ப 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 இன்வால்மெண்ட்டோட எல்லா ஒர்க்கையும் பண்ணுறாங்க. மிக்க நன்றி. ரேடன் டிவிக்கு நன்றி, மேடத்துக்கு நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பாபா கென்னடி. இது வசனம் எழுதுறதுக்கு. மேடம் வந்து சித்தி சீரியல் பண்ணும்போது நான் நூன் டைமில் அம்மா சீரியல் பண்ணேன். இது 2000. அவங்களுக்கு வசனம் எழுதுகிற பாக்கியம் வந்து 24 வருஷம் கழித்து எனக்கு கிடச்சிருக்கு. முதல்ல குமரேசன் சார் வந்து இந்த தாயம்மா கதையை சொல்லும் போது அவருக்கு அசிஸ்டண்ட்டாக தான் ஆரம்பித்தோம் ஸ்க்ரீன் பிளேவில். ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது சார் அந்த கதை, சூப்பராக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். அப்புறம் 2 ஷெட்யூல் கழித்து நீயே டைலாக் எழுது அப்படின்னு சொன்னார். இந்த வேலை அவர் தான் கொடுத்தாரு. அப்புறம் டைலாக் எழுத ஆரம்பிக்கும் போது மேடம் வந்து ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்கணுன்னு கூப்பிட்றாங்கன்னு போய் பார்த்தேன். அவங்க ஒன்றே தான் சொன்னாங்க, அப்போ 30 எபிசோடு டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு, டைலாக்காக எழுதாதீங்க, எதிர்க்க ஒருத்தரை உட்கார வச்சுக்கிட்டு அவர்கிட்ட பேசுகிற மாதிரி எழுதுங்கன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் 24 வருஷத்தில் எனக்கு யாரும் அந்த மாதிரி சொன்னதே கிடையாது. அது மிகச்சிறந்த அட்வைஸாக இருந்து நான் என் மாற்றி எழுதி உண்மையை சொல்லணும்னா என் ஒய்ஃபு இப்போ தான் என் சீரியலே பார்க்குறான். ஏன்னா டைலாக்காக எழுதிட்டு இருந்தேன், இதுதான் நீ நல்லா எழுதுறேன்னு சொல்கிறான். இது வந்து மை சைல்டு ப்ராமிஸ். நான் வந்து பொய் சொல்லலை. அப்போ தான் நாம் இவ்வளோ நாள் அது வந்து நான் கொஞ்சம் ரைமிங் எழுதுவேன், எதுகை முனையாக எழுதுவேன், அதை வந்து மாற்றணும். ஆமாம், அது டைரக்டருக்கு பிடிக்கும். மேடம் சொன்னது எதிர்க்க ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு பேசி அதே மாதிரி எழுதுங்கன்னாங்க. உண்மையிலே நல்லபடியாக போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் 150 எபிசோடு போயிருக்கு. இது வரைக்கும் அவங்க கூப்பிட்டதுன்னு சொல்லலை. பெரிய சந்தோஷம். தூர்தர்ஷனுக்கு மிக்க நன்றி. ஏன்னா அத்தனை சுதந்திரம் இருக்கு, அருமையாக போயிட்டுருக்கு. எல்லா இடத்துலையும் நல்ல டாக்கு சார். உண்மையிலே இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். வணக்கம், நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் குமரேஷன். இதில் வந்து நான் அந்த திரைக்கதை எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எனக்கு என்னென்னா ஒரு 20 வருஷமாக நான் ரடானில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய முதல் சீரியல் வந்து தெலுங்கு சீரியல் வந்து தள்ளி பிரேமா அப்படின்னு வந்து ஆரம்பிச்சது. அதான் எனக்கு அவங்க கொடுத்த முதல் வாய்ப்பு. அதில் நிரோசா மேடம் நடித்தாங்க. அப்புறம் தொடர்ந்து தெலுங்கு கன்னடம்னு நிறைய சீரியல்ஸ் ரடானில் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஏக்கம் இருக்கும், மேடத்துக்கு எப்போ எழுதுறது அப்படின்னா. அது ரொம்ப நாள் கழித்து மகாலட்சுமி நிவாஸ் அப்படின்னு ஒரு தெலுங்கு சீரியலுக்கு எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிது. அது கடைசியாக முடியும் பொழுது அந்த ஒரு போர்ஷன் எழுத சொன்னாங்க. அது எழுதிட்டு இருக்கும்போது தான் என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் எனக்கு எழுதுங்க, நம்ம வந்து தமிழில் 9:30 பண்ணுறோம் அப்படிங்கும்போது உண்மையிலே
எனக்கு அதை நம்ப முடியல, ஒரு ஆச்சரியமாக தான் இருந்தது. அப்புறம் தான் வாணி ராணி ஆரம்பித்தோம். அது எவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆக்சுவலி மேடத்துக்கு எழுதுறதுனா வந்து நிறைய எழுதுவான். கதை எழுதுறது ஈஸி தான், கடற்கடன்னு எழுதிடலாம். நான் மேடத்துக்கு எழுதுறது என்னென்னா, ஒரு கதையை சொல்லும் போது இந்த ட்ராக் இப்படி ஆரம்பிக்க போகிறோன்னு ஒரு 2 வரி சொல்லியிருப்போம், இப்படி முடிய போதா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு ட்விஸ்ட் எல்லாமே உடனே சொல்லிடுவாங்க. ஒரு 2 வரி சொல்கிறதுக்குள்ளே வந்து எல்லாமே சொல்லி முடிச்சிடுவாங்க. ஸோ அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அவங்கள வந்து இந்த கதையை ஓகே பண்ண வைக்கணும், அது எவ்வளவு தூரத்துக்கு நம்ம உழைக்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து வானிலை நான் கற்றுக்கிட்ட விஷயம். அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்களுக்கு நான் எழுதிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து தாய்மா குடும்பத்தார் பண்ணும்போது வந்து முதலே சொல்லிட்டாங்க, ரொம்ப இயல்பாக பண்ணலாம், இதில் ட்விஸ்ட் டர்னிங்லாம் இல்லாமல் இயல்பாக இன்றைக்கி வீட்டில் நடக்கிற விஷயங்கள் பண்ணலாம். அப்போ தான் அந்த ஃபேமிலிக்குள்ளே வந்து இருக்கிற ஆடியன்ஸை ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க அப்படின்னு அவங்க சொன்ன அந்த விஷயத்தை வச்சுட்டு தான் ஆரம்பித்தோம். அது இன்றைக்கி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எல்லாருமே சொல்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு. டிடி தமிழ் உண்மையிலே அந்த காலத்தில் அதை தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ மறுபடியும் மீண்டும் அது வர மாதிரி வந்து ரீஃபார்ம் மாதிரி வந்திருக்கு. 50 வருஷத்துக்கு வாழ்த்துக்கள் டிடிக்கு. இது வந்து டிடியில் மட்டும்தான் வந்துட்டுருக்கு. இப்போ தான் நீங்கள் டிடிஎஸ் எல்லாம் கொடுத்துருக்கதா 2 நாளைக்கு முன்னாடி பேப்பரில் பார்த்தேன். இதே வந்து யூடியூப் இதிலெல்லாம் வந்து டிடியே வந்து போட்டாங்கன்னா வந்து அதுவும் நல்லா ரீச் ஆகும்னு நான் நினைக்கிறேன். இதை ஒரு வேண்டுகோளாக எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இனிவே இந்த வாய்ப்பளித்த டிடிக்கும் வந்திருக்க பத்திரிகையாளருக்கும் ஊடகத்துக்கும் ரொம்ப நன்றி. முக்கியமாக மேடத்துக்கு நான் டெய்லி நன்றி சொல்லிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் உங்கள் முன்னாடியும் மிகப்பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூ மேம். ஸோ தாயம்மாவோட இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு உலகமே வந்து தாயம்மா தான். யாராவது அழுதாங்கன்னா கையில் இருக்க வளையல், கழுத்தில் இருக்க செயின் எல்லாம் கழட்டி கொடுத்துருவீங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த சீரியலோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஒரு பர்சனல் ரீசன்னால. ரேடான் வந்து எனக்கு வந்து செகண்ட் மாம்ஸ் ஹவுஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஐ ஸ்டார்டட் மை கரியர் வித் ரேடான். என்னோட ஃபர்ஸ்ட் சீரியல் வந்து அரசி, அதில் வந்து மேம்க்கு டாட்டராக பண்ணியிருப்பேன். ஐ திங்க் இட்ஸ் 2009 நினைக்கிறேன். ஒரு 15 இயர்ஸ் கழிச்சு, கிட்டத்தட்ட 15 இயர்ஸ் கழிச்சு மறுபடியும் மேம்க்கு டாட்டராக நான் பண்ணிகிட்ருக்கேன். நடுவில் நிறைய சீரியல்ஸ் ரேடானுக்காக பண்ணியிருக்கேன். தாயம்மா வந்து வில் பி ஆல்வேஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து ரொம்ப இந்த ஷாம்லா கேரக்டர் வந்து ரொம்ப 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 இன்னசென்ட்டான கேரக்டர். உலகமே அவங்க அம்மா தான் அவளுக்கு. எனக்கு வந்து அது பண்ணும்போது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷம் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன். பட் இதில் கிடைச்ச அப்ரிசியேஷன் வந்து எனக்கு வேறு இது வரைக்கும் நான் பண்ண வேறு எந்த சீரியல்லையுமே எனக்கு கிடைக்கல. எல்லாருமே நிறைய பேர் சொன்னாங்க, சில சீன்ஸ்லாம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு. அது எல்லாத்துக்குமே கிரெடிட் கோஸ் டு மேம் தான். ஏன்னா அவங்க நிறைய எனக்கு அந்த டைமில் வந்து நிறைய டீச் பண்ணியிருந்தாங்க, இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எனக்கு என்ன பேசுறதுன்னு திடீர்னு கையிலுக்கு மைக் கொடுத்தோன்னே என்ன பேசுறதுன்னு தெரியல. பட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரேடான் ப்ரொடக்ஷன் பற்றி நான் சொல்லணும். ஆக்சுவலி நான் மேம் பற்றியும் சொல்லணும். என்னென்னா 15 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் மேம் எப்படி பார்த்தனோ அதே பொட்டென்ஷியல், அதே டெடிக்கேஷன் டுவர்ட்ஸ் அ ஒர்க், இது எல்லாமே வந்து இப்போவும் நான் மேம் கிட்ட அதே எனர்ஜி பார்த்துக்கிட்டே இருக்கேன். அண்ட் இது ரொம்ப பெரிய பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயம் நான் மேம் கிட்டேருந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். நான் மட்டும் இல்லை, இப்போ புதுசாக வர எல்லாருமே மேம் கிட்டேருந்து நிறைய விஷயம் கற்றுக்கணும். அந்த டெடிக்கேஷன் டுவர்ட்ஸ் த ஒர்க் இதெல்லாம் வந்து சூப்பர். அண்ட் எனக்கு அவங்க கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறதே வந்து ரொம்ப பெரிய ஹானராக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரஸ்டிங் ஆன் மீ அண்ட் கிவிங் மீ திஸ் ஒண்டர்ஃபுல் கேரக்டர். தேங்க்யூ மேம். அண்ட் அண்ட் ரேடான் பொறுத்த வரைக்கும் they'll treat everybody, all the artists ரொம்ப 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 பேம்பர் பண்ணி ஒரு 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 பேபி மாதிரி பார்த்துப்பாங்க எல்லாரையுமே. எனக்கு வந்து ரேடான் அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு நம்ம ஒத்துக்கலாம். ஸோ எந்த ப்ராப்ளம் இருக்காது, எந்த ஒரு இஷ்யூ இருந்தாலுமே she is there to sort it out. அண்ட் என்ன சொல்கிறது, பயங்கர சேஃப்டி அவங்க கூட இருக்கும் போது. ஸோ இவங்களை மீறி இவங்களை மீறி வேற எதுவுமே நம்மளுக்கு நடக்காதுன்ற ஒரு சேஃப்டியும் இருக்கும். இட்ஸ் லைக் அ லைன்ஸ் டென்னு சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்ஸ் அ லாட்.
பாயிண்ட் தட் ஐ வாண்ட் டு ஆட். அக்கா சொன்ன மாதிரி நானுமே சின்ன வயசுலேருந்து ரடானில் வளர்ந்த ஒரு பொண்ணு தான். செல்வி ஆகட்டும், அரசி ஆகட்டும், அதுலேயும் இவங்களுக்கே பொண்ணாக நான் நடித்தேன், மேம்க்கும் வேணு சாருக்கும். ஸோ அந்த ஒரு பாக்கியம் திருப்பி ஒரு ரீபர்த் மாதிரி 16 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் சச் அன் ஆனர், பெரிய பிளெஸ்ஸிங் எனக்கு. அதே மாதிரி இந்த ஒர்க் பிளேஸில் வந்து இருக்கிற அந்த ஒரு கம்ஃபர்ட் ரடானில் கொடுக்குறாங்க. அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நடக்கிற பிரச்சனைகள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எல்லா சினிமா இண்டஸ்ட்ரியிலையும். அந்த வகையில் வந்து வி ஆர் கேப்ட் வெரி சேஃப் அண்ட் இட் இஸ் அன் அமேசிங் ஒர்க் பிளேஸ்னு சொல். தேங்க்யூ ஸோ மச். ஸோ தாயம்மா குடும்பத்தார் சார்பா ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். இப்போ வந்து நம்ம தாயம்மா குடும்பத்தார் பற்றின பத்திரிகையாளர்கள் சந்திப்பு இது. ஸோ இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் மற்ற விஷயங்களை அட்ரஸ் பண்ணுறதுக்காக இன்னும் ஒரு ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான இன்விடேஷன் ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இப்போதுக்கான கேள்விகள் தாயம்மா குடும்பத்தாரை பற்றி மட்டும் இருந்தால் இட் வுட் பி ரியலி கிரேட். கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி வாங்க, என்ன சொல்லுங்க. Come, I'll take your questions. Come. எந்த லாஜிக் மிஸ் ஆகுதுங்க? சரி வாங்க, உங்க இஷ்டம் என்ன, என்ன கேள்வி கேட்டு ஏதாவது இதுக்காக உங்க ஃபுட்டேஜ் வரணும்னு கேளு வாங்க. வாங்க. ஃபர்ஸ்ட் நாங்க வந்து டிடி அவங்க எங்களுக்காக வந்திருக்காங்க, முதல்ல அவங்களுக்கு நன்றி சொல்லுவோம். அண்ட் நான் மறுபடியும் சொல்றேன், இது வந்து ஒரு ஸ்லீப்பிங் லைன், வி ஹவ் woken up அண்ட் அது மறுபடியும் இட் ஹேஸ் டு டூ கிரேட்டுங்கிறது என்னுடைய அபிமான வேண்டுகோள். அண்ட் இன்னும் ஜனங்களுக்கு ரீச் ஆகணும். அதாவது மீடியா, டிஜிட்டல் ஏஜ் எல்லாமே மாறிட்டு வந்திருக்கு. தட்ஸ் வை ஐ ஆல்வேஸ் செட் கீப் இட் யூடியூப்ல போடுங்க, அங்கே போடுங்க, பிகாஸ் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் மோர் கம்ஃபர்டபுள் ஆன் தட். அது கம்ஃபர்ட் லெவல் வந்து நம்மளும் ஏற்படுத்தணும். சி, மார்க்கெட்டிங் இஸ் ஆல் அபவுட் தட். ஸோ இன்னும் அது பிரபலப்படுத்த நீங்கள் வந்து இன்னும் அதுக்கு நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக செயல்படணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ஐ எம் ரியலி ஹாப்பி டு டூ திஸ் சீரியல். நான் ஃபர்ஸ்ட் சீரியல் நடிக்கக்கூடாதுன்னு இருந்தேன், பட் அவங்க ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி நான் பண்ணணும் அப்படின்னு சொன்னப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், நீங்கள் என்ன ரஜினிகாந்த், நான் வந்து சூப்பர் ஸ்டார் அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க, நான் ஒரு பெண், அந்த பெண் வந்து ஒரு குடும்பத்தில் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நான் இவருக்கு குமரேசன் அவர்களுக்கு சொன்னேன். அந்த பெண் வந்து இந்த சடனாக ஒரு டைலாக் வரும், ஹீரோ டைலாக் மாதிரி வரும், யோ அந்த மாதிரி பேசுகிறவங்களே யாரும் பேச மாட்டேன்றாங்க, நான் வந்து சாதாரணமாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னை வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க, ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் எப்படி பேசுகிறாங்களோ அந்த மாதிரி வைங்கன்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ வந்து வேணு அரவிந்த் வந்து ரொம்ப உடல்நிலை சரியாமல் அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். எனக்கு அவரை மீட் பண்ண 2-3 வாட்டி நிறைய விஷயங்கள் அவளோட பார்க்கும்போது நான் எவ்வளோ நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் அவரோட பண்ணியிருக்கேன். ஐ டென்ட் வாண்ட் டு see him. அண்ட் மென்டலி வந்து அவர் என் லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு அவர் நினச்சிக்கிட்டு இருந்தார். நான் சொன்னேன், வேணும் உன் லைஃப் முடியல, யூ ஆர் கோயிங் டு ஓப்பன் another door, யூ ஆர் இன்னொரு பாதையில் நீ போகணும் அப்படின்னு சொன்னேன்னா, இல்லை நீ நடிக்கணும் அப்படின்னு சொன்னா அவர் பயந்தார், நான் எப்படி நடிப்பேன்னு. நீங்கள் செட்டுக்கு வாங்க, உங்களுக்கு எப்படி வேணுமோ நான் பண்ணுறேன்னு சொல்லி அப்புறம் அந்த கதாபாத்திரத்தை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த கதாபாத்திரம் அவ்வளோ இல்லை. அப்புறம் நாங்கள் வந்து எல்லாருமே உட்காந்து பேசி நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு கோபக்காரரா அந்த இதில் அவர் இப்போ நீங்கள் நம்ப மாட்டீங்க, இப்போ 1 year இருக்கும்ல நாங்கள் அவர் ஸ்டார்ட் பண்ணி, நீங்கள் அவர்கிட்ட இந்த மாற்றத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஹீஸ் அதனால எவ்ரி ஹியூமன் பீயிங், ஒரு மனிதனையும் நம்ம தட்டி கொடுத்தா அந்த சப்போர்ட்டை கொடுத்தா அவங்களுக்கு எவ்வளோ சேஞ்சஸ் அவங்க லைஃப்ல வருங்கிறதுக்கு வேணு அரவிந்த் வந்து ஒரு எக்ஸாம்பிள். இன்னைக்கு அவர் அவ்வளோ ஹார்டாக ஒர்க் பண்ணி ஃபிசியோ பண்ணி அது பண்ணி இப்போ அவர்னால நடக்க முடியும். ஃபர்ஸ்ட் வீல் சேர்ல தான் இருந்தாரு, இப்போ நடக்கிறாரு. ஸோ தேங்க்யூ வெரி மச். அதுதான் சொல்ல வரேன், வாய்ப்புங்கிறது எல்லாருக்கும் அமையறது இல்லை, ஆனால் அமைஞ்சுக்கிற அந்த வாய்ப்பை வந்து சிறப்பாக செயல்பட்டோம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வாங்க, உங்க கதைக்கு வாங்க. நான் நிறைய சொல்லிட்டேன்ல. இல்லைங்க, ஒரு 4 நாளுக்கு முன்னாடி எனக்கு எஸ்ஐடிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட வந்து என் பாராட்டுகளை சொன்னேன். பரவாயில்ல, இவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொன்னேன்.
அப்போ இந்த விஷயமா கேட்டாங்க. ஆமாம் நடந்ததுன்னு சொன்னேன். பட் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. தேர்ஸ் நோ கம்ப்ளைண்ட். ஸோ என்னை இன்வெஸ்டிகேட் அவங்க பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னை இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். கம்ப்ளைண்ட் கொடுக்கல. தே ஜஸ்ட் வாண்டட் அ கிளாரிஃபிகேஷன், இது நடந்ததான்னு. தட்ஸ் ஆல். கண்டிப்பா நான் அது எப்போ சொல்லிட்டேன். கமிட்டினா வந்து நீங்க வந்து நான் ஒண்ணே சொல்ல விரும்புறேன். ஏன்னா நீங்க பிரஸ் எல்லாருமே இருக்கிறதுனால, கமிட்டினா என்ன இவ்வளோ அக்கிரமம் நடக்குதா தமிழ்ல? அப்படியெல்லாம் கிடையாது. தமிழ்ல அந்த அளவுக்கு நிறைய குறைஞ்சு போச்சு. ஏன்னா படிச்சவங்க வந்திருக்காங்க. அவங்க வந்து அவங்க பிஹேவியர் மாறி போச்சு, அவங்களுடைய ஆட்டிடியூட் மாறி போச்சு. எல்லாமே தே வெரி வெரி என்ன சொல்றது, ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க, ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க. எல்லாரும் அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல நான் நினைக்கிறேன், 2வது தரத்தில் இருக்கிற கேரக்டர் ஆர்டிஸ்டோ இல்லை ஏதாவது ஒரு கதாபாத்திரம் எங்கேயோ ஒரு இடத்துல தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம். நான் ஏன் இதை பத்தி பேசுனேன்னா, இன்னைக்கு ஏன் பேசுனேன்னா, ஏன் அதுக்கு முன்னாடி சொல்லனேன், அந்த இடத்துல நான் என்ன பண்ணுமோ நான் பண்ணிட்டேன். என்ன மோகன்லால் சாரே கேட்டாரு, ஐயோ இது என் செட்ல நடந்த சார், நான் பேர் சொல்ல விரும்பல, இது நீங்களோ வேற யாரோங்கிறது நான் சொல்ல. ஆனா பெரிய ஆளுங்கள் யாரும் அந்த செட்ல இல்லை. நான் நடந்து போகும்போது பார்க்கறது, நான் பார்த்தோன்னே ஐ நியூ இட் வாஸ் அ ராங் வீடியோ. ஆனால் எனக்கு அந்த பாஷையில் எனக்கு அவ்வளோ ஃப்ளூவெண்ட் இல்லாதனால நான் பேசலை. தென் நான் ஒரு தமிழ் தெரிஞ்ச ஆள்கிட்ட என்னது இது அப்படின்னு, இல்லைங்க இந்த மாதிரி எல்லாம் வச்சு பிடிச்சி வாங்குவாங்கன்னு வாங்கிட்டேன். ஐ டோல் தம் டெலீட். பட் டெலீட் பண்ண சொன்னாலும் எவனோ ஒருத்தன் ஒரு காப்பி அனுப்பிச்சிருப்பான், ஃபார்வர்டு இருக்கும். அப்புறம் நான் வந்து ப்ரொடக்ஷனை கூப்பிட்டு சத்தம் போட்டு, இது மாதிரி இது நீங்கள் தான் பாதுகாப்பு கொடுக்கணும். இதெல்லாம் கேரவன்ஸ் வந்து ஹீரோவோட கண்ட்ரோல் கிடையாது. இல்லைன்னா சும்மா அவர் மேலே போடணும் இவர் மேலே போடணும், இங்கே சென்சேஷனலைஸ் பண்ணுறதுக்காக இல்லை. ஹேமா கமிட்டியில் இந்த மாதிரி எல்லாம் பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஃபெயிலிங்ஸ் இருக்கு, அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு இடம். இந்த இடத்தையும் நீங்க கரெக்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயத்தையே பேசினேன். அண்ட் என் லைஃப்ல இது வரைக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் தனியாக தான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பெரிய சண்டை நடக்கும், அங்கே ஹீரோவும் இருப்பாங்க. சில ஹீரோ வந்து என்னம்மா என்ன ப்ராப்ளம் கேட்பாங்க, சில ஹீரோஸ் கண்டுக்காத மாதிரி அந்த பக்கம் போயிடுவாங்க. ஸோ வி ஹவ் லேர்ன் டு சர்வைவ் ஆன் அவர் விமன். நாங்கள் பெண்கள் வந்து பிறவிலேயே ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவங்க. எங்களுக்கு எல்லாமே நம்மளால செய்ய முடியும். ஆனால் எங்கேயோ ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் எங்களை பின்னாடி தள்ளிட்டாங்க. இன்ன வரைக்கும் நாங்கள் வந்து அதை போராடிக்கிட்டே இருக்கோம். தட்ஸ் இட். சார் மூடி மறைக்கிறது இல்லைங்க. நீங்க இப்ப நான் ஒண்ணு பிரஸ் கிட்ட கேட்கிறேன், தயவு செஞ்சு சொல்லுங்க உங்களுக்கு தெரியாதுன்னு. உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க. எவனோ உட்கார்ந்துக்கிட்டு பக்கத்துல இருந்து பார்த்தவன் மாதிரி பேசுறாங்க. உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க. வாய் திறந்து உங்ககிட்ட வந்து சொல்லி நீங்க என்ன பண்ண போறீங்க? டெஃபினட்டா நான் 80ஸ்ல இருந்து நான் பாக்குறேங்க. தண்டனை கொடுக்க முடியாது, எனக்கு தெரியும். நான் தெரிஞ்சனால சொல்றேன். நான் பேர் சொல்ல முடியாது, பேர் சொல்ல மாட்டேன். நான் மண்ணா இப்படி படுத்துக்கிட்டு துப்புனா என் மூஞ்சில தான் விழும். அதை நான் விரும்பல. இது எல்லாம் நிறைய பேர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அங்கங்க தவறு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அது அனுபவிச்சிருக்காங்க. அது அனுபவிச்சவங்களும் நான் பார்த்துட்டேன். ஸோ அதை பத்தி நான் இப்ப பேச விரும்பல. ஏன்னா அந்த இடத்துல நான் எப்படி ஹேண்டில் பண்ணுமோ நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அந்தந்த இடத்துல அந்தந்த ஹீரோயின்ஸோ அந்தந்த ஆர்டிஸ்டோ எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இது வந்து மீடியால பேசியோ மக்களிடம் போய் எங்களுக்கு இப்படி நடந்து போச்சு, we are not helpless women, we are strong women, நாங்க கரெக்டா நாங்க ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, வருங்கால பெண்களுக்கும் வருங்கால சமுதாயத்துக்கும் வருங்கால ஆர்டிஸ்டுக்கும் there should be a protection. ஏன்னா இன்னைக்கு எரா மாறி போயிடுச்சு. எங்கேயோ இருக்கிற ஒரு கேமரால ஒரு சிசிடிவில இருந்து நீங்க ஒரு விஷுவல் பிடிக்கிறீங்க, அதை பத்தி எழுதுறீங்க, கரெக்டா? சோ இப்ப இருக்க எரால ப்ளீஸ் இதெல்லாம் இருக்கு, உங்க பாதுகாப்பு நீங்க கரெக்ட் பண்ணிக்கங்க. இப்ப நான் ப்ரொடியூசர் கவுன்சில் போனேன்னா நான் அக்ரிமெண்ட் கேட்கறேன்ல, இதுல நாங்க என்னென்ன பத்திரமா பாத்துக்கணும்னா, ஐயோ நீங்க இந்த மாதிரி எல்லாம் 20 வருஷத்துக்கெல்லாம் ரைட்ஸ் கொடுக்காதீங்க, 3 வருஷம் கொடுங்க, அந்த மாதிரி எவ்வளவு ஐடியா சொல்ல போகும்போது இதுவும் பெண்களுக்கு நீங்க வர. இப்ப ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னா ஒரு கமிட்டி இருந்தா, அது நடிகர் சங்கத்துல நான் நாசர் கிட்ட சொன்னது வந்து கீப் அ ஸ்ட்ராங் கமிட்டி. ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ
ஒரு லாயரோ இதை வச்சிங்கன்னா ஒரு செக்யூரா, ஐயோ இவங்க கிட்ட சொன்னா ஏதாவது நடக்கும்னு நம்புற ஒரு கமிட்டி வைங்க. ஏன்னா நான் ஏன் சொன்னேன்னா, நிர்பயா கேஸ் வந்து 8 வருஷம் ஆச்சுன்னு அது கொச்சப்படுத்துறதுக்காக சொல்லலை. நிர்பயா கேஸ் வந்து அந்த லென்த் வரப்போகும்போது, அவ்வளோ வருஷம் வரப்போது, நமக்கே பெண்களாக நாங்க என்ன நினைக்கிறோம், ஐயோ யாருக்குமே அது ஒரு என்கரேஜிங்காகவே இல்லை. இன்னைக்கு கல்கட்டால அந்த பொண்ணு பரிதாபமா செத்தப்போ, ஐயோ இந்த பொண்ணுக்கு எப்ப நியாயம் கிடைக்கும், இவ சாவுக்கு எப்ப எந்த தண்டனை கொடுக்க போறாங்கன்னு நினைக்க போகுது. இன்று பிரதமர் மோடிஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி தவறுகள் பெண்களுக்கோ குழந்தைங்களுக்கோ நடந்தா யூ ஹாவ் டு ஃபாஸ்ட் ட்ராக் இட், சீக்கிரமா முடிக்கிறதுக்கு நீங்க வலியுறுத்துங்கன்னு சொல்லியிருக்காரு. ஒரு பிரைம் மினிஸ்டர் சொல்ல போகும்போது எங்களுக்கு மனசு திருப்தியா இருக்கு. ஓஹோ, இது மாறணும், மாறதுக்காக தான் நான் குரல் கொடுத்தேன். நெக்ஸ்ட் என்னங்க, சாரி, எனக்கு ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டுங்க. நீங்க யாராவது என்ன கேள்வி கேட்பது நீங்க எந்த பத்திரிக்கைன்னு எனக்கு சொல்லுங்க, பிகாஸ் ஐ வாண்ட் டு பி அவேர். சொல்லுங்க, நீங்க மாலைமர் சொல்லுங்க. விசாகா கமிட்டி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சாங்க. அந்த கமிட்டிக்கு இது வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட்டும் வரல அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அந்த கமிட்டியை மாத்த யார் இருக்காங்க இந்த கமிட்டியில? இல்ல, ஏற்கனவே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. யார் இருக்காங்க அந்த கமிட்டியில? நடிகர் சங்க நிர்வாகிகள். தேங்க்யூ. நெக்ஸ்ட், நீங்க எந்த பத்திரிக்கைங்க? சரி சொல்லுங்க. ப்ரொடியூசர், ப்ரொடக்ஷன். இப்ப இருக்கிற காலகட்டம் வந்து, நான் இப்ப எல்லா ஹீரோஸ் கூடயும் நடிச்சிருக்கேன், எல்லா புது ஹீரோஸ் கூடயும் நடிச்சிருக்கேன், புது டைரக்டர்ஸ் கூட நடிச்சிருக்கேன். பாதுகாப்புங்கிறது இப்ப ஐ டோன்ட் சி ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கிற மாதிரி என் கண்ணு முன்னாடி தெரியல. முன்ன தெரிஞ்ச மாதிரி இப்ப தெரியல. பின்னாடி ஏதாவது நடக்குதான்னு தெரியல. இல்ல அவங்க லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்துறாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது வேற மாடல் இப்ப, சரிங்களா? அதனால எனக்கு அது அவ்வளோ என் கண்ணுக்கு வரல. பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இந்த மாதிரி டான்சர்ஸுக்கு, அடுத்த ஆர்டிஸ்டுங்களுக்கு, செகண்ட் கிரேட் ஆர்டிஸ்டுக்கு. அதுக்கு கிரேடுன்னு சொன்னா இன்னொரு கேரக்டர் பண்றவங்க. இப்ப ஹீரோயின்னா எல்லாரும் விழுந்தடிச்சு எங்களை கவனிப்பாங்க. அடுத்த கேரக்டர் ஆர்டிஸ்டா அவங்கள வந்து பாதுகாக்க வேண்டியது ப்ரொடியூசர். இது நான் ப்ரொடியூசர் கவுன்சிலே சொல்லியிருக்கேன். நீங்க வந்து இவங்களுக்கு வந்து ஒரு டாய்லெட்டோ, சேஞ்சிங் ஃபெசிலிட்டிஸோ, கேரவேன்ஸ் வந்து ப்ரொடெக்டடா இருக்கோ, இதெல்லாம் பார்க்க வேண்டியது ப்ரொடக்ஷன். ஸோ அங்க ஏதாவது ஒரு தவறு நடந்தா அந்த பெண்ணுக்கு நம்ம அவேர்னஸ் கொடுக்கணும். நீ இங்க வா, இங்க வந்து பதில், இங்க வந்து சொல்லு. ஏன்னா இது 5 வருஷத்துக்கு அப்புறம் சொன்னோம், 10 வருஷம், இது ஆம்பளைங்க கேட்கிற ஒரு காமனான கேள்வி. ஒரு பெண்ணோட மனநிலை யாருக்குங்க தெரியும்? அந்த 5 வருஷத்துல எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருக்காங்க, வேலை இல்லாம கஷ்டப்பட்டிருக்காங்க, குடும்பத்தை பார்த்துக்கணும், குழந்தைய பார்த்துக்கணும், எவ்வளவு விஷயத்த சுமந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா பெண்களும் ஒரு துறையிலையும் நான் சொல்றேன், ஒரு துறையில, அது யாரா இருக்கட்டும், ஒரு சமைக்கிற பொம்பளையா இருக்கட்டும், இல்லாட்டி பெரிய ஷெஃபா இருக்கட்டும், ஒரு பெரிய ஐடி கம்பெனியில இருக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாம் படுறவங்களுக்கு ஐடி கம்பெனியில யூ ஹேவ் அ ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட். அந்த மாதிரி ஒரு ஹை லெவல் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் நம்ம உருவாக்கணும் வித் ட்ரஸ்ட்வர்தி பீப்புள். பண்ணட்டும், அவர் கேட்டா நான் சொல்லுவேன். நீங்க எந்த பத்திரிக்கைங்க? எங்க? ஓகே. ஜென்ரலா ஐ திங்க் இந்த காலத்து நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு மைண்ட் செட்டே ராங்கா இருக்குங்க. இட் இஸ் கெட்டிங் வர்ஸ் எவ்ரி இயர். நான் ஒண்ணு சொல்றேங்க, இருக்கலாம், அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருக்கலாம், என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கலாம். நானும் இப்ப கூட சொல்றேன், நான் முன்ன பார்த்த மாதிரி இப்ப வந்து எனக்கு அவ்வளோ கண்ணுக்கு தெரியல. ஒருவேளை நான் கேரக்டர்ஸ் பண்றதுனால நான் அதை பார்க்கலையா எனக்கு தெரியல. பட் யூஸ்வலா வந்து ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, முன்னெல்லாம் யாராவது வந்து என் ரூம்ல இருப்பாங்க, இல்லைன்னா செட்ல வந்து மேடம் நான் உங்க பக்கத்துல உட்காந்துக்கிறேன், அங்க தனியா உட்காந்தா
அவங்க ஒரு மாதிரியா பேசுறாங்கன்னா சரி பக்கத்துல உட்காரு, யாரும் நான் இருக்க போகும்போது அவங்க யாரும் வரமாட்டாங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கு. இது ஒரு பெரிய நடிகை, ஒரு பிரபல நடிகரை கல்யாணம் பண்ணியிருக்கு. அந்த பெண்ணுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு நடிகர் குடிச்சிட்டு வந்து மிஸ்பிஹேவ் பண்ணாரு. அப்ப என் கணவர் பக்கத்துல இருந்தாங்க. என் கணவர் வந்து தயவு செஞ்சு நீ எதுவும் சொல்லாத, குடிச்சிருக்காங்க அப்படிங்கிறாரு. அந்த சமயம் பார்த்து அவர் எங்கேயோ கூப்பிட்டாங்க, போயிட்டாரு. அந்த ஆளை வந்து நான் என்னென்ன பேசணுமோ நான் பேசிட்டேன். அந்த பொண்ணு வந்து என்னை கட்டிப்பிடிச்சு சொல்லிச்சு, எனக்கு பாஷை தெரியாது, ஆனா நீ சொன்னது எனக்கு என்னமோ தெரியும், ஐ லவ் யூன்னு சொல்லி இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு நெருங்கிய ஒரு ஃப்ரெண்டா இருக்காங்க. ஸோ தப்பு நடக்கிற இடத்துல தட்டி கேட்குறோம், அதை கரெக்ட் பண்றோம். அதை கொண்டு வந்து நான் பப்ளிக்லயோ மீடியாலயோ அது போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன பண்ண போறோம்? டிசப்பாயின்மெண்ட் எனக்கு என்னன்னா, நிறைய தப்பு பண்றவங்க நான் என் கண்ணால பார்த்திருக்கேன். நிறைய பேர் தப்பு பண்ணிருக்காங்க. ஆனா சொசைட்டி வந்து அந்த ஆம்பளைய தான் மேல தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க, மேல தூக்கி வச்சு நீங்க கொண்டாடுறீங்க. அப்ப எங்க ஹீரோயின்ஸ், ஒவ்வொரு ஹீரோயினுக்கும் ஒரு கதை இருக்குங்க, எனக்கு தெரியும். அந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் என் பக்கத்துல உட்கார்ந்துட்டு நாங்க இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கோம். எனக்கு அதுதான் எனக்கு ஃபெயிலியரா தெரியும். இந்த பக்கம் பார்த்தா சுனிதா வில்லியம்ஸ் அங்க இங்க ஸ்பேஸ்ல உட்கார்ந்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா ஒரு கமலா ஹாரிஸ் வந்து பிரசிடென்ட்டுக்கு ரன் பண்றாங்க. நாங்க இன்னும் இந்த மாதிரி கேவலமான விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கோம். ஐ திங்க் தட் இஸ் a failure in society and for women. தெரியலன்னா அவருக்கு தெரியலதான், அவர் தெரிஞ்சா அவர் சொல்லுவாரு. சார் நான் உடனே இதுலயும் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல ஆசைப்படுறேன். உங்களுடைய மௌனம் தப்பாக தெரியும். உங்களுடைய மௌனம், நீங்க வந்து இது எதுக்கு சொல்லணும், இது சொன்னா இது நான் என்ன பதில் சொல்லணும், ஒன்னும் சொல்ல வேண்டாம். நான் இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக எல்லாரோடையும் உட்கார்ந்து நான் சரியாக செயல்படுவேன். ஒரு வார்த்தை சொன்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து ஒரு சகோதரியா இருக்கலாங்க, தெரியாத மூஞ்சியா இருக்கலாம், பட் she is a woman. உங்க ஃப்ரெட்டர்னிட்டியில இருக்கிற பெண். அவங்க பெரிய நடிகைகள்ல யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா ஒவ்வொரு கதாநாயகனுக்கு தெரியும், ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்கும் தெரியும், ஒவ்வொரு டைரக்டருக்கு தெரியும். தெரியலன்னு இல்லை, அவங்க வந்து ஒரு வார்த்தை அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சொன்னா உண்மையிலே சந்தோஷமாக இருக்கும். நான் இது என் கணவரிடம் சொன்னேன். அவர் அப்கோர்ஸ் அது பாலிட்டிக்கலா அவர் எப்படி அது என்ன கரெக்ஷன் கொடுக்க முடியுங்கிறது அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் நடிகர் சங்கத்துல அவர் மெம்பர் கிடையாது, தூக்கி போட்டாச்சு. அவர் அது இன்னும் அவங்களால அதை ரீஸ்டேட் பண்ண தெரியலன்னு சொன்னேன். ஓகே, ஐ டிட் சே பண்ணல, தெரியலன்னு சொன்னேன். ஸோ பேசிக்கலி இந்த மாதிரி எல்லாரும் குரல் கொடுத்தா நீங்க வந்து பப்ளிக்ல கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு பப்ளிக்ல பேச பிடிக்கல, ஏன்னா இந்த மாதிரி மீடியால பேசினா ஐ திங்க் லாட் ஆஃப் பீப்புள் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்காங்க. என்ன உடனே மிஸ்கன்ஸ்ட்ரூட் பண்றாங்க. நீங்க என்ன ஹெட்லைன் போடுவீங்க, நானும் இதெல்லாம் பாக்குறதே இல்லை. பார்த்தா ராதிகா மேட்டரை விட்டீங்க, ராதிகா விஷாலுக்கு சவால் விட்டார், செருப்பால அடிக்க. இது என்ன, இது ஹுக்கு ஒண்ணு போட்டு நாங்க போடாத ஹுக்கா டான்ஸா? என்ன ஹுக்கு? நான் கேக்குறது வந்து crux of the matter. இன்னைக்கு என்ன, you all have sisters. உங்க எல்லாருக்கும் அம்மா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, மனைவி இருக்காங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். என்னுடைய பர்சனல் லைஃபோ இல்லைங்க இன்னொரு நடிகையோட பர்சனல் லைஃப், அவ கிடக்குறா, அவ நிர்வாணமா நடிச்சா, அவ யாருங்க இவங்கள? வாட் இஸ் திஸ் ரபிஷ்? இது வந்து why don't you stand up? நீங்க நில்லுங்க எங்களுக்கு. நீங்க as a fourth estate you all should stand up for us. தப்புங்க, ஒரு பெண்ணை பத்தி இப்படி பேசுறது தப்பு. ஏன்னா நியூஸ் இஸ் டிஃபரெண்ட். நீங்க fourth estate, நீங்க வந்து ஒரு நியூஸை வந்து சொல்றீங்க, தவறா சொல்ல போகும்போது எங்களுக்காக நீங்களும் குரல் கொடுங்களேன், சொசைட்டியை மாத்துங்க. யா சாரி, நான் ரொம்ப ஏதோ கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. சொல்லுங்க நெக்ஸ்ட். தேங்க் யூ. ஓகே, எஸ். ஆமா சொன்னாங்க. நாசர் சார் அவர்கள், நாசர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு,
இந்த மாதிரி ஒரு மீட்டிங் இருக்கு இந்த தயாரிப்பா. நான் ஒன்று கேட்டேன், நீங்கள் 2 தரப்பும் பேசணும் நாசர். இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, வாட் இஸ் த மேட்டர்னு சொல்லுங்கள். மேட்டர் வந்து என்ன சொல்கிறாங்க, செலவுகள் அதிகம், கேரவேன் அதிகம். கேரவேன் வந்து கொடுக்கணும் எல்லாருக்கும், பிகாஸ் சில இடத்துல வந்து வசதி இல்லை. செலவுகள் எங்கே கம்மி பண்ணும் அப்படிங்கிறது முதல்ல நீங்கள் ஹீரோக்கு சம்பளம் கொடுத்துடுறீங்க, ஓகே. அதுக்கப்புறம் எல்லாருமே நான் இன்னும் என் கணவர் கூட சண்டை போடுவேன், எங்களை விட அதிகமாக சம்பளம் வாங்குறீங்க நீங்கள், எங்களை விட வசதி உங்களுக்கு தான் கொடுக்குறாங்க, நீங்கள்லாம் எங்களுக்கு வந்து முன்னாடி நின்று ஃபைட் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் ஒன்று கேட்குறேன், இதெல்லாம் வந்து ப்ரொடியூசர்ஸ் தரப்புல சொல்கிறாங்க செலவு அதிகம். யார் செலவு பண்ணுறது? யார் செலவு பண்ணுறாங்க? நடிகர் செலவு பண்ணுறாரா? இல்லை, ப்ரொடியூசர் செலவு பண்ணுறாங்க. ஸோ ப்ரொடியூசர்ஸ் நீங்கள் முதல்ல ஒரு கட்டுப்பாட்டுக்கு வாங்க. எல்லாரும் ஹீரோ கால் ஷீட் கொடுத்தா போதும்னு சொல்லி அவங்க என்ன சம்பளம் கேட்குறாங்கன்னு நீங்கள் போய் கொடுத்துட்றீங்க. ஸோ தென் கம்ப்ளைண்ட் பண்ண போகும்போது ஒரு நியாயமாக கம்ப்ளைண்ட் பண்ணணும். நான் சரி குற்றம் வேண்டாம், நீ தப்பு பண்ண அவன் தப்பு பண்ண, ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு தட். ஏன்னா எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி ஒர்க்கிங்ஸ் தெரியும், நானும் ஒரு ப்ரொடியூசர்ஸ். ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணணும்னா நீங்கள் உட்காந்து முதல்ல எல்லா யூனியன்ஸும் வந்து ஃபர்ஸ்ட் சம்பள உயர்வு பற்றி தான் பேசுகிறாங்க. அந்த இடத்தோட எவ்வளோ கிராஃப்ட் இருக்கு, 21 கிராஃப்ட் வந்து எவ்வளோ கிராஃப்ட் இருக்கு பெப்சியில்? 24 கிராஃப்ட் இருக்கு. அந்த 24 கிராஃப்ட்ஸில் வந்து யார் யாருக்கு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். ஒரு ஃபைட்டருக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்கணும், லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கணும், மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கணும், அடுத்தவங்களுக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸ், ஒரு லிமிடெட் மெடிக்கல் இன்சூரன்ஸ். கம் டு த சொல்யூஷன். சொல்யூஷனுக்காக எல்லாரும் வேலை செய்வோம்னு நான் நாசர் சாருக்கு சொன்னேன். இது மாதிரி பண்ணுங்க. நீங்க வந்து சரி ஒரு ஹீரோக்கு நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, இது நியாயம்னு நினைக்கிறீங்க, ஓகே நீங்க கொடுங்க. பட் அடுத்தவங்களுக்கு வந்து எப்படி நீங்க ப்ரொடக்ஷன் பண்ணணும்னா, நான் இது ஒரு பெருமைக்காக சொல்லலை, நான் ஒரு படம் நடிச்சேன் வெளிநாட்டில். அங்க இருக்கிற பிளானிங் வந்து ஒரு 10% நாங்க பண்ணா we will save a lot of money. டைரக்டர்ஸ் வந்து ஒரு ஷாட் வந்து 20 இடத்துல வச்சு கேமரா எடுக்கிறாங்க. ஏன் அவங்கள ஓவர் ஷூட் பண்றீங்க, எதுக்காக ஓவர் ஷூட் பண்றீங்க கேளுங்க. யார் கேட்பாங்க? நடிகர் கேட்பாங்களா? நடிகர் சங்கத்துக்கும் அதுக்கும் எந்த இதுவும் கிடையாது. அப்புறம் நாங்கள் நடிக்கும் போது மானிட்டரே கிடையாது, நாங்க மானிட்டர் பார்க்க மாட்டோம். இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே போய் ஒவ்வொருத்தரா மானிட்டர் முன்னாடி நிக்கிறாங்க, அது ரீவைண்ட் பண்றாங்க, அது பாக்குறாங்க. நானும் அங்கிருந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இது டெஃபினட்டா 45 மினிட்ஸ் போதுங்க. இந்த ஆக்டிவிட்டி வந்து 45 மினிட்ஸ் எடுக்குது. அந்த 45 மினிட்ஸ் வந்து இஸ் டைம் ஸ்பெண்ட். ஸோ நீங்க கால்குலேட் பண்ணுங்க, 1 ஹவருக்கு நீங்க என்ன ஸ்பெண்ட் பண்றீங்க. யூனிட் ஓடுது, ஜென்ரேட்டர் ஓடுது, பேட்டா கொடுக்குறீங்க, எல்லாம் கொடுக்குறீங்க. அந்த 1 ஹவர் இஸ் கான். ஸோ எதுவா இருந்தாலும் கேமரா செட்டப் பண்ணதுக்கு அப்புறம் தென் கிவ் த மானிட்டர். அப்புறம் see the captain of the ship is the director. டைரக்டர் ஓகே சொன்னா யாரும் பேசக்கூடாது. அப்படிதான் நாங்க சினிமா பண்ணோம். டைரக்டர் நான் இன்ன வரைக்கும் நான் மானிட்டர் பாக்குறேன், நான் கேளுங்க, ஐ நெவர் see the monitor. சும்மா என் மேக்கப் டிண்ட் ஓகேயா, என் ட்ரெஸ் ஓகேயான மட்டும் பார்த்து சார் இந்த ஏன்னா அடுத்தவங்களும் மேட்ச் பண்ணணும்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் டைரக்டர் ஓகேயான்னு சொன்னா ஓகேன்னா நான் வாயே திறக்க மாட்டேன், நான் பாட்டு போய் உட்காந்து அடுத்த ஷாட் சொல்லுங்க. ஸோ ஓகே, அது அப்படி நாங்கள் வளர்ந்துட்டோம் அந்த காலத்துல இருந்து. ஏன்னா ஒரு பாரதி ராஜா கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், கே விஸ்வநாத் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், பெரிய பெரிய டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு எல்லாம் எடிட்டிங் டேபிள் இங்க இருந்து